நாமத்தில் பரிசுத்தமுள்ள நல்ல காலை பொழுதில் ஆவியானவர் கிருபையினால் நம்மை நிரப்பி நம்மை இதுவரை மகிமையாய் ஆசீர்வதித்தவர் தொடர்ந்து நம்மை அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறவங்க மீண்டும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 8வது மாதத்தில் உயிர்த்தெழுதல் பரிசுத்தமுள்ள நல்ல நாளில் அவர் சமூகத்தில் கூடி வர தேவன் நம்ம கிருபை தந்திருக்கிறார். கூடி வந்திருக்கிற பிள்ளைகளையும் வார்த்தைகளை ஆங்காங்க கேட்கிற தேவ ஜனங்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த வார்த்தைகளை வாசித்து அதிலிருந்து கர்த்தர் என்ன நம்மோடு பேச விரும்புகிறார். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த வார்த்தைகளை 1ஆம் தேதி நான் உங்களோடு பேசினேன். யாவரும் அதில் ஒரு சிலர் கலந்து கொண்டீர்கள். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷமாய் நம்மை ஆசீர்வதித்து வார்த்தையினால் நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. பிரைஸ் எல்லாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 61வது சங்கீதம் 2வது வார்த்தையை ஆமென் மீண்டும் நாம் அதை வாசிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதம் 61வது சங்கீதம் 2வது வார்த்தையை ஸ்தோத்திரம். யாவரும் வாசிப்போமா? ஆமென். பக்கம் 706வது பக்கம் 706வது பக்கம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா. ஆமா. சோத்து. இந்த கதவு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க சோத்துறோம். கொஞ்சம் வடக்கையும் தெற்கையும் திரும்பி திரும்பி பாக்குறது சோத்துறோம். அல்லேலூயா. நல்லா இல்ல. அல்லேலூயா. ஆமா. சோத்துறோம். நீங்க அப்படிதான் பாப்பீங்க அப்படின்னா எல்லா ஜன்னலையும் நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டி வந்துடும். ஆமென். ரைட். சோத்துறோம். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த 8வது மாதத்தில் தேவன் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன சொல்றாரு? தாவீது இங்க விண்ணப்பமா கேட்கிறார். என்ன சொல்றாரு? எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் விடும். தாவீது விண்ணப்பம் பண்ணினார். அந்த விண்ணப்பம் பண்ணின தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். நம்புறீங்களா? நான் சொல்றது உண்மைதானா? தாவீது கேட்கிறார், எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் விடும். சோத்திரம். தாவீது கேட்டபடி கர்த்தர் தாவீதை எட்டாத உயரத்தில் கொண்டு போய் கர்த்தர் சேர்த்தார், நிறுத்தினார். சோத்திரம். அவனை அந்த இடத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்தினார். இந்த மாதத்துல அல்லேலூயா நல்ல கவனிங்க. சோத்திரம். இந்த 8வது மாதத்துல கர்த்தர் சொல்றார் எட்டாத உயரம். சொல்லுங்க. எட்டாத உயரம். இதுவரைக்கும் எட்டி பிடிக்காத, இதுவரை எட்டி பார்த்திராத, இதுவரை எட்டி பிடிக்கப்படாத ஒரு இடத்திற்கு நேராய் தேவன் நடத்த போகிறார். இதுவரைக்கும் உங்களை எட்டி பிடிக்கிற தூரம் வரைக்கும் நீங்க பிடிச்சிருக்கலாம், அதை பெற்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் சொல்றார், நீ எட்ட முடியாத ஒரு இடத்துக்கு நேராய் தேவன் நம்மை நடத்துவாராக. இதுவரை எட்டி பிடிக்காத ஒரு இடத்திற்கு நேராய் ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. நான் சொல்லும் போது ஆமேன் ஆமேன் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள் போய் அது கிரியை செய்யும். உங்களுக்குள் போய் அதை அப்படியே அதை நிறைவேற்றும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. எத்தனை பேர் சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பார்த்திருக்கிறீங்க? சும்மா கையை தூக்குங்க. ஆமா. இதுல இருந்து வெக்கம் இருக்கு. சோத்திரம். ஆமா. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படியே கையை தூக்குறதுக்கு வெக்கப்படுறாங்க. சரி, ரைட். இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள? அப்படியா? ரைட். சோத்திரம். ஆமா. ஒரு டயலாக் வரும்பொழுது அவன் அடிப்பான் பாருங்க, விசிலு எழுந்துச்சு நின்னு கையை தூக்கி தலைவா. ஆமே. எத்தனை பேர் அதெல்லாம் சொல்லியிருப்பீங்க? எப்படி கத்திருப்போம். ஒரு சின்ன ஒரு டயலாக், ஒரு வார்த்தை வந்த உடனே அவன் சோத்திரம் அல்லேலூயா எழுமி நின்று அந்த தியேட்டரை. நான் ஒரு நாள் தியேட்டருக்கு போனதில்லை. ஆமா. நான் சொல்றதெல்லாம் பார்த்தோன்னே பாஸ்லாம் தியேட்டர் போயிருப்பாரு நினைக்க வேண்டாம். சோத்திரம். நான் தியேட்டர் எப்படின்னு எனக்கு தெரியாது. சோத்திரம். ஆமா. வெளியே வேணா பார்த்திருக்கிறோம். ஆமா. உள்ளுக்குள்ள போனதில்லை, ஒரு நாள் கூட போனதில்லை. கவனிங்க. சோத்திரம். ஒரு வார்த்தை, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதுல இருக்கிற அந்த ஆனா உயிருள்ள தேவன் பரிசுத்த ஆவி நமக்காக உயிருள்ள வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறார். அப்ப நம்முடைய வார்த்தைகள் ஆமேன் 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 என்று வரணும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. எட்டாத உயரத்தில். நான் சில வசனங்களை உங்களுக்கு மேற்கொள் உங்களுக்கு அப்ளை சொன்னேன். எரேமியா 33:3. நீ அறியாததும் நீ எட்டாவதுமான
பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு செய்வேன், நடப்பிப்பேன், நீ அதை பார்ப்பா என்று கர்த்தர் அங்க எரேமியாவுக்கு சொல்றார். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா சொல்றார். சோத்திரம். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற, அவரை சமூகத்தில் பல போராட்டத்துக்குள் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்துதான் ஏசாயா 58 அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லுகிறார், பூமியின் உயர்ந்த இடங்கள் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 58வது ஆமென் அதிகாரம், 58 அதிகாரம் உபவாசத்தினுடைய நாட்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஆமென். நான் சொல்றது சரிதான் நினைக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. 1, 2, 3 வசனங்களை அப்படியே நீங்க கீழே நீங்க பாத்தீங்கன்னா புரியும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா சோத்திரம். ஒருவேளை நான் உற்சாகத்துல ஆமென் சொல்லிடுவேன், நான் சொல்றது சரிதானான்னு செக் பண்ணிக்கிறேன். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், நான் சொல்றது சரிதான். சோத்திரம். ஆமென். இந்த மாதம் நமக்கு உபவாசத்தின் மாதம். எத்தனை பேர் அந்த நாட்கள் கூடி வந்து காத்திருந்து அல்லேலூயா தகப்பனே ஜெபத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நீ ஏறாத இடத்துல, நீ போகாத இடத்துல சோத்திரம் கர்த்தர் நம்மை ஏற பண்ணுவாராக, நம்ம ஏறி இருக்கும்படி கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபக்கூக்கு 3 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு பலன் தந்து நம்மை கால்களை மான்கால்களை போலாக்கி நம்மை உயரத்தில் நம்மை நடக்க பண்ணுவார். நம்மை கண்மலையின் மேல் நம்மை நடக்க பண்ணுவார். நடக்க முடியாத, செயல்பட முடியாத, இதுவரைக்கும் ஒன்றுக்கு லாய்க்கில்லாமல் பலவீனப்பட்டிருக்கிற நமக்கு தேவனுடைய பலத்தை கொடுத்து நம்மை உயரத்தில் தேவன் நம்மை நடக்க பண்ணுவாரா? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்திரம். எட்டாத உயரத்தை எட்டுவீர்கள், அதான் தலைப்பு. சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தை. எட்டாத உயரத்தை எட்டுவீர்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கழுகு, எத்தனை பேர் கழுக பார்த்திருக்கிறீங்க? கழுகு எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? ஆமா அது எப்பவுமே எப்படித்தான் இருக்கும்? உயரத்துலதான் இருக்கும். அது பறக்கிறது உயரத்துலதான் இருக்கும். அதை நீங்க பார்க்கும் போதெல்லாம் உயரத்தில் மிக தொலைவில் தான் அந்த கழுகை நீங்க பார்க்க முடியும். பக்கத்துல எல்லாம் அது பார்க்கிறது ரொம்ப அரியுது. சோத்து அருகில் பக்கத்துல நம்ம பிடிக்கிற மாதிரி தூரத்தில் கழுக பார்க்கிறது அரியுது. அதுக்கு ஆசையா அப்படி பறக்கணும், ஆசையா அப்படின்னு சொல்லுங்க. அதனுடைய விருப்பம், அதனுடைய சித்தம், அதனுடைய எண்ணம், அதனுடைய தரிசனம் எப்பொழுதுமே உயர்ந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற கழுகு குறித்து நம்மோடு பேச போகிறார். எப்படி ஒரு கழுகு உயரத்தில் இருக்கிறதோ, உயரத்தில் தன் வாழ்க்கையை கழிக்கிறதோ, உயரத்தில் எப்படி தன் ஜீவியத்தை ஜீவிக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி எப்பொழுது உயரத்தில் ஜீவிக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. ஆமா, அதனுடைய குணங்களை குறிச்சு ஒரு 4 விஷயத்தை நான் சொல்றேன். 1, உயர்ந்த எண்ணம் உள்ள கழுகு. சொல்லுங்க இந்த வார்த்தைய. உயர்ந்த எண்ணம். அது எப்பொழுதுமே தாழ்ந்த எண்ணமே இருக்காது. நான் ஒண்ணுக்காக லாக்கி இல்ல, நான் கீழே வாழ்றவன், நான் என்னை எல்லாம் மிதிக்கிறவங்க அப்படின்னு கழுகு ஒரு நாளும் என்ன செய்யாது. எனக்கு கவனிங்க சோத்திரம். ஒரு நாளும் அது கீழே அது தாழ்ந்து இருக்க விரும்பவே விரும்பாது. அது தேவையான உணவை மட்டும் எடுத்துட்டு அப்படியே போயிருமே தவிர அது கீழே ஜீவிக்கிற அது ஒரு பறவை அல்ல. எப்பொழுதுமே மேல மேல எண்ணம் எல்லாம் எப்பொழுதுமே உயர்ந்த எண்ணம் உள்ளது. எப்ப நான் இன்னும் உயரத்தில் போவேன், எப்ப இன்னும் நான் உயரத்தில் போவேன் என்கிற அந்த உயர்ந்த எண்ணம் விசுவாச பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வரணும், இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எட்டாத உயரத்தில் நீங்க ஏறுவீர்கள். அல்லேலூயா. ஆமா, ஹை ஜம்ப் பண்றவங்க, ஹை ஜம்ப் பாத்துருக்கீங்களா? அப்படின்னு என்னன்னு தெரியாதோ? ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹை ஜம்ப் சோத்திரம். ஒரு குச்சியை குறக்கா வச்சிருப்பாங்க. அது என்ன செய்யணும்? ஓடி அந்த குச்சியில படாம என்ன செய்யணும்? தாண்டணும். அதுல ஒவ்வொரு லெவல் இருக்கு. சோத்திரம். இத்தனை பாயிண்ட் புள்ளி இருக்கு. அதை ஒவ்வொன்னா ஏத்தி கொண்டு வருவாங்க. அதை உயர்த்தி கொண்டு வருவாங்க. சோத்திரம். இந்த உயரத்துல எப்படி தாண்டணும், இன்னும் கொஞ்சம் உயரம் வரும் பொழுது அது எப்படி தாண்டணும், இந்த தாண்டவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அல்லேலூயா. நான் கீழான ஒரு நிலையில தாண்டக்கூடாது. இது சீப், இது ஒண்ணுக்கு இல்லாது, இது யாரு வேணா தாண்டலாம். ஆனா நான் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ அந்த உயரத்தில் தாண்ட வேண்டும் என்கிற எண்ணம் வரும் பொழுதுதான் அவன் அந்த உயரத்தை தாண்டுகிறான். அதற்கான பிரயாசப்படுகிறான், அதற்கான முயற்சி அவன் செய்கிறான்.
இந்த கழுகு அப்படித்தான். சோத்திரம். நான் உயரத்துல பறக்கணும், யாரும் என்னை பிடிச்சிடக்கூடாது, யாரும் என்னை பார்த்திடக்கூடாது, நான் எல்லாரும் விட உயரத்தில் பறக்கணும். எல்லா பறவையும் விட இந்த கழுகுதான் அது மிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. கழுகை விட வேற ஏதாவது அதை விட பறக்கக்கூடிய ஏதாவது பறவை இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, உயர்ந்த எண்ணம். முதலாவது இந்த கழுகுடைய குணத்துல முதல் குணம் என்ன பார்த்தீங்கன்னா உயர்ந்த எண்ணம். நீ உயரணும்னா, எட்டாத உயரத்தை அடையணும்னா ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கணும். இரண்டாவது உன்னிப்பான திட்டம். சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஆமா, அது ரொம்ப உயரத்துலதான் பறக்கும், ரொம்ப உயரத்துலதான் அது இருக்கும். ஆனா அதுக்கு வேண்டிய உணவு கிடைக்கணும்னா அது மேலிருந்தே பார்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழே ஏதாவது கோழி குஞ்சு இருக்கா, அதை சாப்பிட வேண்டிய ஏதாவது கீழே இருக்கா அப்படின்னு பல 1000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அது உன்னிப்பா பார்க்குமா. அதுக்கு லெக்கு வைக்கிறது அது ஒரு நாள் மாறவே மாறாது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு அந்த உன்னிப்பான அந்த கூர்மையான பார்வை நமக்கு இருக்கணும். அப்ப நம்ம உயரத்தில் அல்லேலூயா ஏறுவதற்கு, உயரத்தில் பறப்பதற்கு ஆமென் அல்லேலூயா அது ஆசீர்வாதமா இருக்கும். என்ன உயரத்தில் போனாலும் ஆமென் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆசீர்வாதம் நன்மைகள் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே விட்டுருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆம், பல நன்மைகள் ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரையே மறந்துடுவாங்க, ஜீவன் தந்தவரை மறந்துடுவாங்க, சபையை மறந்துடுவாங்க. இந்த கழுகுக்கு நல்ல பார்வை, உன்னிப்பான பார்வை. எவ்வளவு உயரத்தில் போனாலும் அதை பார்க்கிற அந்த பார்வையில அது கரெக்டா இருக்கும். மூன்றாவது கழுகுடைய குணம் பாத்தீங்கன்னா அல்லேலூயா உபத்திரவங்களை நேசிக்குமா. என்ன, எதை நேசிக்கும்? ஆமா, புயல் அடிக்குது பாருங்க. புயல் அடிச்சு நம்ம காத்து மேகம் புயல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அல்லேலூயா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா அந்த கழுகு மட்டும் பயப்படவே, அது என்ஜாய் பண்ணுமா. எந்த அளவுக்கு காத்து அடிக்கப்படுகிறதோ அல்லேலூயா அந்த சோதனைகள் பாடுகள் வருதோ அதை என்ஜாய் பண்ணி பறக்குமா. ஆமென் சொல்லுங்க. இந்த பாடுகள்ல உபத்திரவத்துல என்னை யாராலும் நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அதுக்குள் எப்போதுமே இருக்குமா. ஆமென் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாயிண்ட் இருக்கு. சோத்திரம். நான் ஒரு 4 பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கழுகுடைய குணங்கள் ரொம்ப அல்லேலூயா நிறைய விஷயங்கள் உண்டு. சோத்திரம். ஆமென். ஆமா, என்ன புயல் அடிச்சாலும் காற்று அடிச்சாலும் அல்லேலூயா இது நல்ல நேசிக்குமா, என்ஜாய் பண்ணுமா. ஆவிக்குரிய பிள்ளை நீ உயரத்தில் பறக்கணும் அப்படின்னா பாடுகளை உபத்திரவங்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும். எனக்கு வருகிற பாடுகள் நல்லது, எனக்கு வருகிற உபத்திரவங்கள் நல்லது, எனக்கு வருகிற சிக்ஷைகள் நல்லது என்பதை அல்லேலூயா நாம் நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து அதை நேசிச்சார், இயேசு கிறிஸ்து அதை விரும்பினார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் என்று அதை தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நாம் உபத்திரவங்களை, கர்த்தர் நிமித்தவர் உபத்திரவங்களை நேசிக்கணும். நான்காவது உயர்ந்த காற்று அல்லேலூயா அடிக்கும் போது அது இன்னும் மேலதான் போகுமா. அந்த காத்தை கண்டு பயந்து கீழே ஒரு நாள் என்ன செய்யாது. அந்த காத்து சட்டம் அடிக்குது பாருங்களேன். நான் இப்ப இந்த வண்டி, இப்ப ஆக்டிவ் வண்டி வாங்கியிருக்கிறேன். அந்த வண்டியில இப்ப அதிகமா சோத்திரம் ரொம்ப காத்து அடிச்சதுன்னா வண்டி என்ன செய்யும்? அப்படியே ஷாக் ஆகுது. அந்த அந்த காத்துக்கு வண்டி என்ன செய்யறது இல்ல, வெறும் டப்பா வண்டி இப்ப வர்ற வண்டிகள்லாம் தாங்கிறது இல்ல, நம்மளே கீழே தள்ளீரும் போல இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இந்த அல்லேலூயா கழுகு பறக்கும் போது காற்று, எதிர்காற்று அடிக்கும் போது அந்த காற்றுல என்ன செய்யாது, சோர்ந்து விடாது. அது அப்படியே அதை பறக்கிறத நிறுத்தாது. இன்னும் வேகமா அதை அடித்து அது என்ன செய்யும், மேலேதான் பறக்குமா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு எதிராக வருகிற சில சூழ்நிலைகளை எதிர்த்து நாம மேலே போகிற அந்த திராணிக்காக நாம் தேவ சமூகத்தில் கேட்கிறோம். என்ன காற்று வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன எனக்கு விரோதமா எதிர் வந்தாலும் நான் இன்னும் மேலேதான் பறப்பேன்.
இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்மை மேலே உயர்த்த போகிறார். நீங்க உன்னதத்தில் மேலே ஏற போகிறீங்க. அல்லேலூயா. கழுகுடைய கழுக மேலே உயரனா 3 விஷயத்தை வேதத்திலிருந்து 3 காரியங்கள் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் வெறும் 3 விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முக்கியமான 3 காரியங்கள். கழுகு பறக்கணும்னா, கழுகு மேலே பறக்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்கள் அவசியம். அல்லேலூயா. நம்பர் 1, கூடு கலைக்கப்படணும். சொல்லுங்க இந்த வார்த்தைய. கூடு கலைக்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட கூடு கலைக்கப்பட வேண்டும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமாய் ஒருவர் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வேகமாய் வாசிப்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி, தன் சட்டைகளை விரித்து, தன் சட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து, அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல, தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. கழுகு தன் அல்லேலூயா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பொழுது அந்த குஞ்சுக்கு அல்லேலூயா அது இன்னும் என்னை மாதிரி பறக்கணும் அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ளேயே அந்த கழுகு என்ன செய்யக்கூடாது. கவனிக்கிறீங்களா நீங்க? ஆமா, வார்த்தையை கவனிப்போம். ஒரு குஞ்சு கழுகு, தாய் கழுகு என்ன விரும்புது அப்படின்னு, நான் எப்படி பறக்கிறேன் அது மாதிரி என்னுடைய பிள்ளைகளும் பறக்கணும் அப்படின்னு அந்த தாய் கழுகு விரும்புமா. அப்ப என்ன செய்யுமா, அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கூட்டை கலைச்சு விடுமா, அந்த கூட்டை பிரிச்சு விடுமா. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கீழே அல்லேலூயா பல முட்கள்னாலே அல்லேலூயா போடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதுக்கு மேல நம்ம கீழே சில குச்சிகளினால அடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு மேல சில முட்களினாலே அடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு மேல சில மஞ்சிகளினாலே சாப்டான சில காரியத்தினாலே அடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு மேல பஞ்சுகளினாலே சில அடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு மேல முட்டையிட்டு அது என்ன செய்யும், குஞ்சு பொரிக்கும். சோத்திரம். அப்ப அந்த கூட்டை கலைக்கும் போது ஒவ்வொன்றாய் கலைக்குமா, ஒவ்வொன்றாய் பிரிக்குமா. சோத்திரம். முதல்ல மேல இருக்கிற அந்த பஞ்ச கலைச்சு விடுமா, தூக்கி பிச்சு போட்டுருமா. 2வது அது மேல இருக்கிற அந்த மஞ்சி மாதிரி சாப்பிட்டா இருக்கிறத அது கிழிச்சு போட்டுரும், எடுத்து போட்டுருமா. 3வது அந்த முள்ளு மேல அந்த குஞ்சு கிடக்குமா. ஐயோ எங்க அம்மா என்னை ரொம்ப சோதிக்கிறா, குத்துறது, எனக்கு வலிக்குது, தாங்க முடியல அப்படிலாம் சொன்னாலும் தாய் என்ன செய்யறது இல்ல, விட்டுறதில்ல. அது ஒவ்வொன்றா எடுத்து சோத்திரம் கடைசியில கூட்டையே பிரிச்சிருமா. சோத்திரம். இதுவரைக்கும் அது தாங்க முடியாம உட்கார முடியாம இருந்த அந்த கழுகு, அந்த குஞ்சு சோத்திரம் இப்ப தவிக்குமா, ரெக்கை அடிச்சு அது தவிக்குமா. இன்னைக்கு பல நேரங்களில ஆவியானவர் நம்ம கூட்டை கலைக்க விரும்புகிறார். நீ மேலே பறக்கணும்னா, நீ உயரத்திலே பறக்கணும்னா, ஆனா உன் கூட்டிலிருந்து கலைக்கப்பட வேண்டும். சொகுசான வாழ்க்கையிலிருந்து நான் உன்னை கலைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சில டைம் ரொம்ப நீங்க சொகுசா வாழ்ந்தீங்கன்னா சூடு கண்ட பூனை. சோத்திரம். சொகுசா இருக்கிறத பார்த்துட்டோம்னா அதுல இருந்து மீண்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோத்திரம். அதனால சில பாடுகளை, சில முட்குத்துகளை, சில குச்சிகள் குத்தப்படுகிறது, சில அடிகளை, சில காயங்களை அல்லது பார்க்க விரும்புகிறார். அதை பட்டாதான் நீ அதிலிருந்து மேலே பறக்க முடியும். உனக்கான பயிற்சி கொடுக்கிறார், உனக்கான சட்டை அடித்து மேலே இருந்து அதை பாதுகாக்கிறார். நீ அல்லேலூயா பறக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதுக்கு சில பாடுகள் உண்டு. கூட்டிலிருந்து கலைக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பத்தில் அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்துருச்சு. இன்னைக்கு நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம். இன்னைக்கு என் குடும்பத்திலிருந்து ஒரு பிரிவினை இருக்கிறது. இன்னைக்கு பல சண்டைகள் எங்களுக்கு விரோதமா இருக்கிறது. சொந்த ஊரை விட்டு நான் வந்துட்டேன், சொந்த தேசத்தை விட்டு நான் வந்துட்டேன், இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி கிடக்கிறது காரணம் என்று புலம்பாம கர்த்தர் பிரிச்சதே உன்னை மேல பறக்க வைக்கத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை அந்த ஊர்ல இருந்து பிரிச்சதே நான் உன்னை மேல பறக்க வைக்கத்தான். நான் உங்க குடும்பத்திலிருந்து பிரிச்சதே நான் உன்னை மேல உயர்த்துவதற்காகத்தான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல
சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சதே நான் உன்னை மேல பறக்க வைக்கத்தான், உன் பிள்ளைகளை மேல பறக்க வைக்கத்தான். அல்லேலூயா. சில இடத்திலிருந்து உன்னை நான் பிரிக்கிறேன், சில இடத்திலிருந்து நான் உன்னை வேறு பிரிக்கப்பட போறேன். காரணம், நீ மேலே பறக்குவதற்கு, மேலே நீ பறந்து போவதற்கு, நீ பறந்து 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 என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் சில வேளைகளை கர்த்தர் கூட்டை கலைக்கிறார், சில பாடுகளை கொடுக்கிறார், சில உபத்திரவங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சில ஓனர் உங்க மேல ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறானா, சில ஓனர் உங்க மேல ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அல்லேலூயா. அவன் கொடுக்கிற டார்ச்சருக்கு நம்மனால வேலையை செய்ய முடியாது. எதுக்கு தெரியுமா? அந்த டார்ச்சர் கொடுத்தாதான் இந்த இடத்துல நீ வேற இடத்துக்கு போகும் பொழுது நீ விரும்பாத ஒரு எதிர்பாராத ஒரு இடத்துக்கு உன்னை உயர்த்த முடியும். இந்த இடத்துல இருந்தா நீ உயர முடியாது, இந்த இடத்துல இருந்தா நீ உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆகவே கர்த்தர் சில கூட்டை கலைக்க விரும்புகிறார். சில உன் வாழ்க்கையில் இருக்கிற சில விஷய முள்களை உன்னை குத்த வைக்கிறார். நீ எழும்பணும், நீ பறக்கணும், நீ மேலே போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, இதெல்லாம் வந்தாதான் நீ மேலே பறக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த குத்துக்கள் வாங்கினாதான் நீ மேலே பறக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்ச காரியங்கள் அதுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பல அடிகள், அல்லேலூயா, பல குத்துக்கள், மனுஷனுடைய வார்த்தைகள். ஆமென். அல்லேலூயா. சில வார்த்தைகள் எல்லாம் வாங்குறதுனால தான் கர்த்தர் இன்றைக்கு உயர்த்துகிறார். அல்லேலூயா. சில காயங்கள் வாங்கினாத்தான், சில அடிகள் வாங்கினாத்தான், சில குத்தப்பட்ட காரியம் வாழ்க்கையில் வந்தாதான், சில பிரிக்கப்பட்ட சில சூழ்நிலை வந்தாதான் நாம் மேலே உயர முடியும். அல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து. ஆமென். பாஸ்டர், இதுவரைக்கும் நான் சொகுசா இருந்தேன், இதுவரைக்கும் நல்லாத்தான் இருந்தேன், திடீர்னு எனக்கு பயங்கர குத்து வருது பாஸ்டர். இங்க குத்துது, அங்க குத்துது, அங்க குத்துது, இங்க குத்துது, இங்க குத்துது. அப்பா ஒரே குத்து குத்து பயங்கர குத்தா இருக்கு பாஸ்டர். இதுவரைக்கும் நல்லா இருந்த உடம்பு இப்ப சுல்லு 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 நொன்னு நொல்லு குத்திட்டே இருக்குது. முள்ளு குத்துற மாதிரி, ஒரு அல்லேலூயா, ஒரு கம்பி குத்துற மாதிரி ஏதோ ஒண்ணு என்னைய குத்திட்டே இருக்கு. அப்படின்னா ஆண்டவர் ஏதோ உன்னைய கூட்ட என்ன செய்கிறாரு, பிரிச்சிட்டு இருக்கிறாரு, கலைச்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த குத்து வாங்கினா அடுத்து அந்த குத்தையும் என்ன செய்வாரு, முள்ளை என்ன செய்வாரு, கலைச்சிடுவாரு. அந்த குத்து அந்த முள்ளு கலைச்சிட்டாருன்னா நீ அடுத்து என்ன செய்யலாம், பறக்க பழகலாம். அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டை எல்லாம் கலைச்சிட்டாரு. இப்போ கூட்டை எல்லாம் கலைச்சிட்டு தன் குஞ்சுகள் மேல என்ன செய்கிறாராம், அசைவாடுகிறாராம். ஐயோ என் பிள்ளை தவிக்கிறா அப்படின்னு சொல்லி காணாம போகல, அவர் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீ அடிக்கிற, ஐயோ நீ படுகிற பதறுகள், நீ கண்ணீர் வடிக்கிற கதறுகள், அல்லேலூயா, உன் சோதனை பாடுகளை அவர் மேலே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. உன் அசைவாடுதல் எல்லாம் அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் என்னை பார்க்கல, அவர் என்னை கண்டுக்கல அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். அவர் உன் தலைக்கு மேலதான் நின்னு உன் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதுக்குதான் நான் போன வாரம் சொன்னேன். அல்லேலூயா. பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது, இருள் இருந்தது. அதற்கு மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இருள் இருக்கட்டும், வெறுமை இருக்கட்டும், ஒழுங்கின்மை இருக்கட்டும், ஆனா அதுக்கு மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கை யாருக்குமே இல்லையாட்டு இருக்கு. கையை தட்டி ஆண்டவருக்கு ரீமா மாமா ரபா. அல்லேலூயா. வியாதி வரட்டும், பாடு வரட்டும், உபத்திரம் வரட்டும், ஆனா அதுக்கு மேல ஆவியானவர் இருக்கிறார். நீ வழி தவறி போகல, நீ வழி மாறி போகல, உண்மையில் ஆவியான் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ வழி மாறும் பொழுது, நீ தவறி போகும் பொழுது, உன்னால முடியாத டைம்ல சிறகை விரித்து அதை ஏந்தி கொண்டு போவாரா. ஆமென் சொல்லுங்க. கைவிட்டுட்டாங்களே, என்னை கைவிட்டுட்டாங்களே, என்னை அவங்க விட்டுட்டாங்க, இவங்க விட்டுட்டாங்க, யாரும் விடல. ஆவியானவர் மேல இருந்து அசைவாடிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அம்மா விட்டுட்டா, என்னைய அண்ணன் விட்டுட்டான், தங்கச்சி விட்டுட்டா, உறவுகள் என்னை விட்டுருச்சு, கவலைப்படாத. மேல ஆவியானவர் அசைவாடிட்டே இருக்கிறார். கொஞ்சம் மேல எடுத்து பாரு, அவர் ரெக்கை அடிச்சு நம்ம மேல அசைவாடி கட்டிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அசைவாடுறார். அவரை பார்க்கறது இல்ல, கீழே பார்க்கறது. ஆமென் சொல்லுங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது, பழக முடியாது. சைக்கிள் ஓட்டும் போது எங்க அப்பா எனக்கு பழக்கி விட்டார். ஆமா, அவர்கிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த பழகிறதுனா ரொம்ப கஷ்டம்.
ஆமா, அல்லேலூயா. பட்டார் படான்னு அடிச்சிருவார். அதனால அவர்கிட்ட பழகவே முடியாது. ஆமா, சோத்துரும். சைக்கிள் ஓட்ட பழகி விட்டார். சைக்கிள் வாடகை சைக்கிள் ₹1, 1 மணி நேரத்துக்கு ₹1. சோத்துரும். 8 வந்து இந்த வீதியே நாங்க ஓட்டி இருக்கிறோம். நான் விழுகாத டிச்சு கிடையாது. எல்லா டிச்சிலும் விழுந்திருக்கிறேன். நான் அது டிச்சுக்குள்ளேயே தான் விழுவேன் போய். ஆமே, ஆமா. பிரேக் பிடிக்க தெரியாது, வண்டியை ஸ்டேரிங் திருப்ப தெரியாது, நேர கொண்டு விட்டுருவேன் டிச்சுக்குள்ள. ஆமா, எங்க அப்பா அப்படிதான் இந்த இடத்துல இருந்து பழக்கி விடுவார். கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வருவார். நமக்கு தான் ஸ்டேரிங்லாம் பழகும்போது வராது பாருங்க. நம்ம கீழே பார்த்துட்டு இப்படி பண்ணுவோம். பட்டார்னு மண்டை அடிச்சுட்டே நேரம் மேல பாடுறான் பாரு. அவன் கீழே பார்த்தா உன்னால பழக, மேல பாரு. அப்ப எனக்கு புரியல, இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா மேல கைவிடாத இயேசு, நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற இயேசு, நம்மை கரத்தில் தூக்கி நடத்துகிற இயேசு மேல நிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பட்டார்னு அடிப்பார். மேல பாடுறா, கீழே நட பாக்குற. நம்ம பெடலை பார்ப்போம், பெடலை சுத்துற காலை பார்ப்போம், கைய ஹேண்ட்பார பார்ப்போம். கீழே பார்க்காத, மேல பாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமா, மேல ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை நம்ம பார்க்கணும், ஆவியானவரை பார்க்கணும். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க சொல்லவே மாட்டீங்க, இன்னைக்கு அவங்க கைவிட்டாங்க, இவங்க கைவிட்டாங்க, அவங்க என்னை அப்படி விட்டாங்க, இவங்க விட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? யார் கைவிட்டாலும் ஆண்டவர் மேல இருந்து அசைவாடிட்டே இருக்கிறார். இந்த கரத்தின் நிழலுக்கு கீழே தான் அதுல அந்த குஞ்சு அல்ல கழுகு இருக்கிறது. சோத்திரம் பாருங்க, இந்த கையினை தூக்கும் போது அதனுடைய நிழல் மேல அடிக்குது பாருங்க. அந்த நிழலுக்குள்ளேயே பரிசுத்தம் வந்துட்டே இருக்கிறார். அவருடைய நிழல் படுகிற அல்லேலூயா, நிழல் படுகிற மாதிரி தான் அவர் மேல அசைவாடிட்டே இருக்கிறார். இந்த நிழலை விட்டு அவர் விலகிறதே இல்லை. அதான் பக்தன் சொல்றாள், நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே. ஓ, எல்லாரும் சொல்லுங்க, நீ போதுமே வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. நிழல் போல என் வாழ்வில், வெறும் நிழல் தான் வருதுன்னு ஃபீல் பண்ணாத. மேல ஆவியானவர் இருக்கிறார். என் மேல வெறும் நிழல் தான் வருது, ஒண்ணுமே வரல அப்படி ஃபீல் பண்ணாத. அவர் நம்ம மேல அசைவாடி வந்து கொண்டே இருக்கிறார். நீ லைட்டா நீ ஏதாவது மிஸ்டேக் ஆகி கீழே விழப்போகும் பொழுது சட்டைகளை அடித்து மேல தூக்குவாராம். தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து, அவன் சொல்லுங்க பார்க்கலாம், நான் விழுந்துட்டேன், நான் விழ போகிறேன் அப்படிங்கிற கண்டிஷன்ல என்ன பண்ணுவாராம்? அவர் அந்த ரெக்கையில வச்சு சட்டைகளை வச்சு நம்மளை தூக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஓட்டுற வண்டிக்கு பெட்ரோலும் தேவையில்லை, காத்தும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை. அவ்வளவு வேகமா நம்மளை தூக்கிட்டு போயிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவைகளை எடுத்து, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? எகிப்திலிருந்து உங்களை பிரிச்சு கொண்டு வந்தேன். நீங்க அங்கேயே வாழ்ந்தீங்கன்னா அடிமையாத்தான் வாழுவீங்க. நீங்க அங்க வாழ்ந்தீங்கன்னா அடிமையாத்தான் இருப்பீங்க. நீங்க முன்னேற முடியாது, நீங்க எழும்ப முடியாது, பறக்க முடியாது. நீங்க மேல எழும்பணும், அடிமைத்தனங்கள் மாறணும், நீங்க அதிகாரியா மாறணும், நீங்க ஆளுகை செய்களால் மாறணும் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மை மேலே உயர்த்துகிறார். சில டைம்ல பிரிச்சு கொண்டு வர்றார், பிரிக்கிறார். சில டைம்ல பிரிச்சு கொண்டு வர்றார். பிரிக்கிற இடத்துல அவரை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சில ஊர்ல இருந்து கர்த்தர் பிரிப்பார், சில இடத்துல இருந்து கர்த்தர் பிரிப்பார். சொல்லுங்க, நீ வேலை செய்யற இடத்தை விட்டு கர்த்தர் கொஞ்ச நாள் வச்சிருப்பார், அது நல்லா தான் இருந்திருக்கும், சோத்திரம். ஆனா திடீர்னு கர்த்தர் பிரிச்சு கொண்டு வருவார். சில ஊர்ல இருந்து கர்த்தர் ஒண்ணு வச்சிருப்பார், நல்லா தான் வச்சிருப்பார். சில குடிசைக்குள்ளேயே நீங்க வாழ்ந்திருப்பீங்க, அந்த குடிசையை பிரிக்க விரும்புறார். அந்த குடிசையை பிரிச்சானா, நீ பிரிச்சு தேவன் விருப்பத்துக்கு நேரம் கொண்டு வந்தாதான் அது உன்னை ஆசீர்வாதமாய் தேவன் நடத்த முடியும். இங்க இருக்கிற வரைக்கும் நீ எழும்ப முடியாது, இங்க இருக்கிற வரைக்கும் நீ பறக்க முடியாது, நீ வரணும். ஹலோ, அவன் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிரசங்கம் இந்த நேரத்தை ஆண்டவர் சொல்றார், ஸ்பர்ஜன், நீ ஆனமல் இருக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருப்ப, உன்னை நான் பிரிச்சு வேறவை கொண்டு பாப்பா.
உன்னை தேசம் எங்கும் நான் பயன்படுத்த போகிறேன். இந்த ஆனமலை இருக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்க முடியும், உயர்வை பார்க்க முடியாது. உன்னை வேற ஒரு மலைக்கு நேராக உன்னை கொண்டு போக விரும்புறேன். ஆமீன வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில இடத்துல சில பிளான்களை இயேசு கிறிஸ்து போடுறார், சில திட்டங்களை இயேசு கிறிஸ்து வகுக்கிறார். அது திட்டத்துக்கு நேரா செயல்படும் பொழுது நம்ம உயரத்தில் பறக்க முடியும். யோசேப்பு அவன் வீட்டுல சூப்பரா வாழ்ந்திருக்கிறான். யோசேப்பு 37 அதிகாரம் 1வது வசனத்தை வேகமா வாசிங்க. 1-2 வசனங்களை சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகமம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சன்னதியின் வரலாறு, யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால். பாருங்க, ஸ்தோத்திரம். யோசேப்பை குறிச்சு அது சொல்லப்படுகிறது. அவன் அவங்க அப்பா வீட்டுல இருந்தான். ஸ்தோத்திரம். நல்ல ஆசீர்வாதமாய் சுகமாய் சந்தோஷமா இருந்திருக்கிறான். அவங்க அப்பா அவனுக்கு பலவர்ண அங்கி கொடுத்திருக்கிறார். 3வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால், முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும், யாக்கோபு தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியே அவனுக்கு கொடுத்தாராங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா வீட்டுல அப்பா வீட்டுல இருக்கும்போது நீ கேட்காமையே ட்ரெஸ் கிடைக்கும். அமீன வர மாதிரி. புருஷன் வீட்டுக்கோ மனைவி வீட்டுக்கோ வந்தீங்கன்னா ட்ரெஸ் உரிக்க வேண்டி வரும். இடத்தை விட்டு காலி பண்ணும் போது அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் இவன் கேட்காமையே பலவர்ண அங்கி வந்துச்சு. கவனிக்கிறீங்களா? அவன் ட்ரெஸ் வேணும்னு கேட்கல, அப்பாவே நேசிச்சு ட்ரெஸ் கொடுக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துட்டானோ முதல்ல அவனுக்கு பிரிச்சது எது? வஸ்திரத்தை தான் பிடிச்சாங்க. கூட பிறந்த அண்ணன்மாருக முதல்ல கை வச்சது எது மேலதான்? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. வீட்டுல அக்கா தங்கச்சிகளாக அண்ணன் தம்பிகளாக வீட்டுல வாழும் போது ஒண்ணும் தெரியாது. இவன் ட்ரெஸ் அவங்க போட்டுக்குவாங்க, அவங்க ட்ரெஸ் இவங்க போட்டுக்குவாங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் தெரியாது. நீ பெரியவன், நான் பெரிய, உனக்கு ட்ரெஸ் அழகு, என் ட்ரெஸ் அழகு இல்ல அப்படிங்கறது வராது. எப்ப கல்யாணமாயி பிரிஞ்சு போய் சாதாரண ரேஷன் சாரி கட்டினாலும் அங்கிருந்து சொல்லுவா, எங்க அக்காவுக்கு நல்லா இப்ப சொகுசா வாழ்றா. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. எங்க அக்கா நல்லா வாழ்றா. பொறாம கண்ணு வந்துடும், எரிச்சல் கண்ணு வரும். எப்ப பிரிக்கப்படுகிறோமோ, எப்ப கூட்டிலிருந்து கலைக்கப்படுகிறோமோ, அப்ப நமக்கு விரோதமாய் பலவிதமான முள்ளு குத்தும். இது அடுத்த நிலைக்கு மேலாய் பறப்பதற்கு, அடுத்த நிலைக்கு நேராய் உயர்வதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு படி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், அவ சொல்லிட்டா, தங்கச்சி சொல்லிட்டா, அல்லது அக்கா சொல்லிட்டா, அண்ணன் சொல்லிட்டா, அல்லது தம்பி சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்திடக்கூடாது? கேஸ் போட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு இது ஒரு படி, இது ஒரு காலம். அல்லேலூயா. நான் உயர்வதற்கு, நான் எழும்புவதற்கு, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு காலம். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல யோசேப்போட வஸ்திரத்தை பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்கல, அதுக்கப்புறம் தூக்கி ஒரு குழியில போட்டாங்க. ஒருவன் தப்பிச்சு அவனை எடுத்து என்ன செஞ்சான்? மீதியான கையில வித்தான். ஒரு மனுஷன, ஒரு தம்பிய அவன் இன்னொருத்தர ஜாதிகளுக்கு அவன் வித்து போட்டான். மீண்டும் அவன் எங்க வந்தான்? எகிப்துக்கு வந்தான். அங்க அல்லேலூயா, அங்க வந்து அவன் அடிமையா வச்சிருந்தாங்க. அங்க அல்லேலூயா அவன் அந்த அல்லேலூயா போத்திபார் மனைவிக்கு விருப்பத்தை செய்யாதனால வேணுனே கொண்டு சிறையில போடப்பட்டான். வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இந்த சிறையும் இல்ல, அவனுக்கு சாப்பாடு குறைவில்லை, வஸ்திரத்து குறைவில்லை, எல்லாம் சம்பூர்ணமா நல்லா கிடைச்சு. எப்ப அவன் கலைக்கப்பட்டு அந்த கூடு பிரிக்கப்பட்டச்சோ, வீட்டிலிருந்து பிரிக்கப்பட்டானோ, எல்லா பாடுகளும் அவனுக்கு வந்தது. ஆமென் சொல்லுங்க. சில பாடுகள் உங்க வாழ்க்கையில வருதா, சில உபத்திரங்கள் வருதா, நீ மேலே உயரப் போகிறாய் என்று அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமா, சிலருக்கு பிடிச்சுக்குவாங்க. இதுவரைக்கும் நல்லா இருந்தேன், இதுவரைக்கும் நான் சூப்பரா இருந்தேன்,
இப்ப என் வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை, சிறை பிரச்சனை, எனக்கு விரோதமா பழி கொடுக்கறாங்க, எனக்கு விரோதமாக தண்டனை பண்றாங்க, எனக்கு தூக்கி குழியில போடுறாங்க, எனக்கு பாடுகள் நடத்துறாங்க. அதனால ஐயோ ஆண்டவரே என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஆமென் ஆண்டவரையும் தேடாம, கர்த்தரையும் தேடாம, ஜெபமும் வராம, உபவாசத்துக்கு வராம, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம, திருவிருந்துக்கு வராம, அல்லேலூயா எதையோ ஒன்னை தூக்கி வச்சிட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். யோசேப்பு இவ்வளவு பாடுகள் வந்த பொழுதும் வசனம் சொல்லுது 37ஆம் அதிகாரத்துல, ஆமென், ஆதி 39ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தா, அவன் காரிய சித்தி உள்ளவனாயினான், அவன் எகிப்தில் தன் எஜமான் வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிறது யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்று எஜமான் கண்டு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பாடுகள் வரும் பொழுது நீங்க கர்த்தரை விட்டுறக்கூடாது, கர்த்தரை விட்டுறக்கூடாது. எனக்கு இந்த பாடு வர்றதுக்கு காரணமே கர்த்தர் தான். அதனால ஜெபம் பண்ண மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், காணி கொடுக்க மாட்டேன், தசமா கொடுக்க மாட்டேன், நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன். எனக்கு எப்ப ரெடி ஆகுதோ அப்பதான் நான் போவேன். ஆண்டவர் சொல்லுவார், ரெடியே ஆகாதான் மகளே. ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு பாருங்க, இவ்வளவு பாடு வந்த பிளவும் வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டை விட்டு கலைக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் தூங்குறதுக்கு வசதியா இருக்கு, ஆமென் சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யாக்கோபின் கூட்டில் இருந்து, யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட்டில் இருந்து பிரிக்கப்படுகிறான் யாக்கோபு. நல்லா கவனிக்கணும், செய்திகளை நல்லா ஆமென் வாஞ்சித்து கேட்கணும். அப்பதான் அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய தேவனுடைய பார்கள் நமக்கு புரியும். அவனும் நல்ல ஆசீர்வாதமா வீட்டுல வாழ்ந்திருந்தான். அண்ணனுக்கு தம்பிக்கு பிரச்சனை வந்ததுனால வீட்டிலிருந்து இவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, வெளியே போக. கூட்டை கலைக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் கூட்டிலிருந்து கலைச்சு தேவன் அவனை கொண்டு போகிறார். வனாந்திர இடத்துல உட்கார்ந்து அவன் தூங்கிட்டு இருக்கிறான், கள்ள தூக்கி தலையில வச்சு படுத்து இருக்கிறான். எங்க போகுதுன்னு தெரியல, இருக்கிற இடம் இல்ல, அந்த பூமி இருண்டு போச்சு, லைட் இல்ல, வெளிச்சம் இல்ல, எங்க போய் தங்கறது தெரியல, எங்க போய் வாழ்றது தெரியல. அதன் நடுவில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசி, இந்த படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததி எண்ணி முடியாதா இருக்கும், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. 28 அதிகாரத்தில் ஆதிகாமத்தில் வாசிக்கிறோம். கவனிங்க. இப்ப கூட்டிலிருந்து பிரிச்சுட்டாரு ஆண்டவர், பிரிச்சு வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப அவன் பயணம் பண்றான். அல்லேலூயா சொல்லுங்க. பயணம் பண்ற நேரத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் கூட்டிலிருந்து பிரிச்ச உடனே முதல் வேலை என்ன தெரியுமா? லவ். ஆமென் சொல்ல மாட்டீங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை, ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. என்ன பாய் என்ன கேர்ள், பாய் கேர்ளா போயிரும். எப்ப காலேஜ் போறாங்களே, டேய் சிவா வாடா, ஆமே அல்லேலூயா, டேய் தங்கமணி வா, வாடா போடா, கைய மேல தோலை போடு. ஏன்னா இங்கதான் கூட்டில இருந்து பிரிக்கப்பட்டாச்சு. காலேஜுக்கு யார வேணா பார்க்கலாம், யார வேணா டைட் அடிக்கலாம். நாமே வர மாட்டேன். வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. எப்ப வீட்டிலிருந்து பிரிக்கப்படுகிறோமோ ஒரு என்ன வந்துரு தெரியுமா? ஒரு தெனாவட்டு வந்துரு. ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு பாடு உபத்திரவ தலியா போகுது, சிலருக்கு என்ஜாயா போகுது. என்ஜாயா போகிறதுக்கு உன் கூட்டு உன்னை கலைக்கல, நீ மேலே 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 உயர்வதற்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா வர மாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ராகேல பார்த்தான், பேசினா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ யாருன்னு கேட்டா, கடைசியில பேசி பார்த்தா மாமா பொண்ணா மாறிடுச்சு. உடனே நம்மால் ஜெபம் பண்ணிருப்பான், ஆண்டவரே நீர் என்னை சரியான பாதையில் நடத்தி கொண்டு வந்தீர், நான் எங்க இருப்பதுன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தேன், நீ கரெக்டா என் மாமா மகள் வீட்டிலேயே கட்ட கொண்டு வந்தீங்க, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென் வர மாட்டீங்க. சிலரு அப்படி ஜெபம் பண்ணி அவங்க தரிசனத்தை பெற்றுக்குவாங்க. ஆமென் வர மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவங்களா ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு அது எப்படி போட்டுருவாங்க? ஆண்டவரே எனக்கு கொடுத்தா. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லாம அழுதுட்டே இருந்தா. அவளுக்கு பிள்ளையே என்ன செய்யல.
யார ரொம்ப நேசிச்சானோ அந்த நேசித்த ராகேல்ட்டு இருந்து எந்த நன்மையும் அவனால என்ன செய்ய முடியல, வர முடியும். கடைசியில ராகேல சொல்லிட்டா, ஒண்ணு பிள்ளை கூட இல்லாட்டியும் சாகுறேன். நேசித்தவ சாகருக்கு சூசைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மாமனாட்டு போனா, மாமா மாமா அங்கிள் அங்கிள், நான் ராகேலை ரொம்ப நேசிக்கிறேன், நானும் ஒரு அழில் உன் தங்கச்சி பொண்ணு சாரி பையன் அல்லவா, உங்க பொண்ணை எனக்கா கட்டி விட்டும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் பார்த்தார், விவரமான மாமனாரா இருக்கிறார். அப்படியா, சரி, எங்க வீட்டின் வழக்கம் ஒன்று இருக்கிறது, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்தில். இது தர்மபுரி வழக்கல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி பொள்ளாச்சி அல்ல. யார வேணா கல்யாணம் பண்ணீங்களா, இது தர்மபுரி. என்னமோ தெரியல, அப்படி ஆண்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா, என்ன பண்ணனா, நீயா 7 வருஷம் வேலை செய், உனக்கு என்ன செய்ய போற, அவன் பொண்ண கொடுத்துற. இவரும் 7 வருஷம், இவருக்கு 7 நாள் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா களை வெட்டும் போது ராகேல் 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 வெட்டியிருப்பார். வண்டி டாக்டரி ஓட்டும் போது ராகேல், கீர் போடும் போதெல்லாம் ராகேல், ஒரு கீர் ராகேல், 2 கீர், எல்லாம் அவருக்கு வேலை செய்தெல்லாம் ராகேல் ராகேல் நினைச்சு விட்டிருப்பார். அதனால அவருக்கு என்ன இல்ல, 7 வருஷம் பெருசாவே தெரியல. 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நிக்கிறார். மாமா மருமக வந்திருக்கேன், நீங்க சொன்ன 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, ராகேல கொடுங்க. அப்படியா, ஏற்பாடு பண்ணிடுவாடு, அவனை கூப்பிடு, ராமசாமி கூப்பிடு, குப்புசாமி கூப்பிடு, ஆமா எல்லாரும் கூப்பிடு, உட்கார்ந்து போடு, என்னது பஞ்சாயத்தை போடு, பேசிடுவோம். இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி மகன் வந்திருக்கிறான், 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான், பொண்ணு கேட்டான், நான் சொன்னேன் இவ்விடத்தின் வழக்கம் மூத்த பொண்ணு இருக்க கொடுக்க வழக்கம் இல்லை என்று சொன்னேன். பஞ்சாயத்தில் நீங்க என்ன சொல்கிறீர்கள், ரைட்டு முடிச்சிருவோம், கல்யாணம் பண்ணிடுவோம். நைட்டோட கல்யாணம் நடக்குது, கொட்டடி சத்தம் பயங்கரமா கேக்குது. அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரே இன்பம் தான், சோத்திரம். எப்ப ராகேல் வருவாள், எப்ப ராகேல் வருவாள் தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. காலையில கண்ணை முடிச்சு பார்த்தா 1.5 கண்ணு. ஆமேன்னு சொல்லுங்க. காலையில கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்துல இருக்கிறது யாரு, 1.5 கண்ணு. லேயால கொடுத்துட்டா, பாக்குறதுக்கு அழகு இல்ல, சோத்துரும். ஆமா, உடனே ஓடுறான், மாமனாட்ட கைய பிடிச்சு ஓடுறான். மாமா நில்லுங்க, எங்க போறீங்க, இருடா மாப்பிள, கொஞ்சம் தோட்டத்துல தண்ணி பாய்க்கணும், இருங்க அப்புறம் தண்ணி பாய்ங்க, முதல்ல என் பிரச்சனையை தீர்த்து விடுங்க. ஆமே, மாமனாட்டு போறான், நீங்க பண்ணது அநியாயம், அக்கிரமம், ஏன் இப்படி செஞ்சீங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்தின் வழக்கம் அல்ல, உனக்கு ராகேலும் வேணும் என்று சொன்னார், நீ என்ன செய்ய, இன்னும் 7 வருஷம் போல. இன்னும் 7 வருஷமா, ஐயோ ஆண்டவனே. ஃபர்ஸ்ட் 7 வருஷம் போனது அவனுக்கு தெரியல, இப்ப 7 வருஷம் போறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா, ஒரு பக்கம் லேயா, இன்னொரு பக்கம். ஆமென் சொல்லுங்க. இப்ப ராகேல் பின்னாடி ஓடி இருந்தானா, பின்னாடி லேயால் எட்டி உதைச்சிருப்பா. எங்க ஓர, என்னைய முடிச்சிட்டு நீ எங்க அவ பின்னாடி, என்னை நேசிக்காம என்ன அவளை நேசிக்க போற, பாத்துக்க, சோறு கிடைக்காது பாத்துக்க, மரியாதையா என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நிறைவேற்று. இங்க என்னமா நல்லா இருக்கேன்னு கேட்க அங்க ஒருத்தி உதைப்பா. என்ன அத்தான், நீ எப்பொழுதுமே நேசித்ததெல்லாம் என்னை, இப்ப அவகிட்ட லேயாலிட்டியே ஒட்டி உறவாடிட்டு இருக்கிற. அவன் சொல்லுவான், நான் அவளை கல்யாணம் பண்ணி விட்டேன், உன்னை நேசிக்கிறேன், நான் என்ன பண்ண. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. தெரியாம உன்னை என்ன செஞ்சுக்கிறது, ராகேல வச்சுக்கிறாரு, தெரிஞ்சு லேயால வச்சுக்கிறாரு. ஆமே, என்ன வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, வேலைக்கு போகும்போது ஒருத்தரை வச்சுக்கிறாரு, ஒரு ஆளை வச்சுக்கிறாரு. வீட்டில் இருக்கும் போது கூடு கலைக்கப்பட்டது அதுக்கல்ல, என்ஜாயா வாழ்றதுக்கல்ல. ஆமென் சொல்லுங்க, என்ஜாயா வாழ்றதுக்கல்ல. யாக்கோபு வாழ்க்கை அப்படித்தான் போச்சு, 20 வருஷம் அப்படித்தான் போச்சு. கர்த்தர் விருப்பாங்க இல்ல, தேவ சித்தமாங்க இல்ல, தேவனுடைய விருப்பாங்க நடக்கல. கூடு கலைக்கப்பட்டது தேவ சித்தத்தை நிறைவேற்றவே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கூடு கலைக்கப்படுவதற்கு காரணம், நீ உயரத்தில் உயர்வதற்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சோத்திரம் முதல் வருஷம் ஊட்டியில் இருந்தேன், குன்னூர்ல இருந்தேன், சோத்திரம் பைக் காட்சி படிக்கும் போது கவனிங்க. 2வது வருஷம் சென்னையில இருந்தேன், 2 வருஷம் சென்னையில இருந்தேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் ராம்நாட்ல இருந்தேன், ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல.
இப்படி 4 வருஷம் அல்லேலூயா பல இடத்துல இருந்தேன். எங்க அப்பா ஒண்ணு சொல்லி விடுவார், டேய் கூட அப்பா இல்ல, அம்மா இல்ல, அக்கா தங்கச்சி இல்ல, ஆனா கூட யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாரு. உன் ஜீவியத்தை நீ தான் பாத்துக்கணும். வாலி பருவத்தில் அப்படி இப்படி நான் அசைவாடக்கூடாது. அல்லேலூயா. போற பக்கம் வர பக்கம் நீ தான் வாழ்க்கைய பாதுகாக்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்படி வேணா வாழலான்னு வாழ்ந்துடாத, எப்படி வேணா ஜீவிக்கலான்னு ஜீவித்துறாத. தேவன் கொடுத்த திட்டத்துல நிறைவேற்று. ஆமென் சொல்லுங்க. தேவன் என்னை கூட்டில் இருந்து பிரிச்சது எதுக்கு தெரியுமா? என்னை மேலே 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 உயர்வதற்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. வீட்டில நான் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் வீட்டுல பெட் ரெஸ்டா தான் இருந்தேன். ஆமென் சொல்லுங்க. மாத்திரை சாப்பிட வேண்டியது, அப்புறம் சாப்பிடுறது, தூங்குறது, மாத்திரை சாப்பிடுறது, இதேதான் என் வாழ்க்கை. கர்த்தர் என் கூட்டை கலைச்சாரு. இது உன் வாழ்க்கை அல்ல. இந்த சொகுசு வாழ்க்கைக்கு நான் உன்னை தெரிந்து கொள்ள கூட்டிலிருந்து கர்த்தர் பிரிச்சு என்னை வேற இடத்துக்கு அனுப்பினா. என் வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்க காரணம் இந்த கூட்டிலிருந்து என்னை கலைச்சனால தான். இந்த கூட்டுக்குள்ளேயே நான் இருந்தேன்னா இன்ன வரைக்கும் நான் படுக்கையா தான் இருந்துக்கணும், அல்லது நான் எப்போ மறிச்சு போயிருக்கணும். சில டைம்ல கர்த்தர் உன் கூட்ட கலைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த கூட்ட கலைக்க விரும்புறீங்க? ஆண்டவரே நீங்க விருப்பத்துக்கு என் கூட்ட கலைச்சிருங்கப்பா, நீங்க பிரியுங்கப்பா, எதை செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ அதை செய்யுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய சம்பவத்தை எடுத்தனால சொல்ல முடியும். கூட்டு கலைக்கப்படுவதற்கு காரணம் ஆமென் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு, இந்த கழுகு மேலே பறப்பதற்கு, இந்த கழுகு உன்னதத்தில் பறப்பதற்காகத்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது கழுகுடைய இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது கூடு கலைக்கப்படணும். அப்பதான் அது என்ன செய்ய முடியும்? இந்த கழுகு மேலே உயரத்தில் பறக்க முடியும், அதற்கான பயிற்சி கொடுக்க முடியும், அதனால் உயரத்தில் ஏறுவதற்கான சாத்தியம் வரும். இரண்டாவது கூடாததை களையணும். சொல்லணுங்கிற வார்த்தைய ஆமா. இரண்டாவது இந்த கழுகு என்ன செய்யுமா? கவனிங்க. இந்த கழுகு சோத்திரம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டையடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். கவனிங்க. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. இரண்டாவது கழுகு மேலே பறக்கணும் அப்படின்னா, இரண்டாவது கழுகு செய்கிற இரண்டாவது வேலை என்ன தெரியுமா? கழுகு வயசாயிருமா, ஒரு 40 வயசுக்கு ஆகும் நினைக்கிறேன். சோத்திரம், எனக்கு சரியா அந்த தெரியல. அந்த குறிப்பிட்ட அந்த காலம் வந்த உடனே அந்த கழுகுல இருக்கிற அந்த ரெக்கை இருக்கு பாருங்க, அடிச்சு 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 ஏறி விளிம்பி அந்த போகிற அந்த ரெக்கை எல்லாம் சுருங்கி போய், அது உதிர்ந்து போய், அது முதிர்ந்து போய், அது வயசாகி போய், எல்லாமே அது ஒரு மாதிரி உதிர்ந்து போயிருமா, மேல பறக்கவே முடியாதான், அது சீக்கிரம் செத்து போயிருமா. அதனால கழுகு என்ன பண்ணுமா? கவனிங்க சோத்திரம். இந்த வயசான இந்த கழுகு, இந்த ரெக்கையெல்லாம் உதிர்ந்து போன கழுகு ஒரு உயர்ந்த ஒரு கண்மலையின் மேல சோத்திரம் ஒரு பாறையின் மேல உட்கார்ந்து, வெயில் தன் மேல் சூடு படும் பொழுது நல்லா சூடு படுகிறபடி பட்டு அது உடம்ப சூடாக்கி கொண்டு ஒவ்வொன்று ரெக்கையும் வாயில கடிச்சு கடிச்சு பிச்சு பிச்சு வெளியே போடுமா. கவனிங்க. நிறைய பேர் தெரியும், ஒரு சிலர் தெரியாம இருக்கலாம். அந்த ரெக்கைய பிச்சு 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 எல்லாம் உறுத்து போடுமா. ஒரு ரெக்கையும் இல்லாம எல்லாத்தையும் பிச்சு போட்டுருமா. காத்திருக்குமா, அடுத்த புதிய ரெக்க வருகிற வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது காத்து அந்த கண்மலையின் மேலே உட்கார்ந்து இருக்குமா, அந்த பாறைக்கு மேலேயே உட்கார்ந்து இருக்கும். வெயில் படும், மழை படும், எல்லாம் தன் மேல அது வருத்தி கொண்டு அது காத்திருக்குமா. அவன் சொல்லுங்க, எத்தனை வருஷம் தெரியல, அது மீண்டும் அதோடைய புதிய ரெக்கைகள் உருவாகுமா. புதிய ரெக்கைகள் உருவார் வரைக்கும் அது காத்திருக்குமா. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு அது போல காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து ஆமென் அல்லேலூயா சட்டைகள் அடித்து அவர்கள் மீண்டும் எழும்புவார்கள். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, தேவையற்றவைகளை களைந்து போடணும். அது உடம்புல வச்சுட்டீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிருவோம், அழிஞ்சு போயிருவோம், நன்மைகளை பெற முடியாது, ஆசீர்வாதங்களை பெற முடியாது, தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. நீ புதுசா மாறணும்னா நீ காத்திருக்கணும் தேவ சமூகத்துல வந்து. அன்னைக்கு கழுகு போய் ஒரு கண்மலையின் மேல உட்கார்ந்து, ஒரு பாறை மேல உட்கார்ந்து அது காத்திருக்கும்.
நமக்கு தேவன் கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட சபையில் நம்ம காத்திருக்கணும். எவைகளை இழந்துட்டோம், எவைகள் தேவையில்லை, அதெல்லாம் புடுங்கி போட்டுட்டு மீண்டும் புதிய ரெக்கைக்காக, புதிய பலனுக்காக காத்திருக்க வேண்டும். அதுக்குதான் சபை, அதுக்குதான் தேவன் சபையை கொடுத்திருக்கிறாரு. எவைகள் இழந்துட்ட, எவைகள் உன்னை விட்டு போகணும் விரும்புகிற, உன் வாழ்க்கை சீர்படுவதற்கு என்ன தேவை, அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ என்ன செய்யணும்? புதிய ரெக்கைகள் வருவதற்காக தேவையற்றவைகளை அதை எடுத்து போடணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? சபை என்றால் என்ன தெரியுமா? தேவையற்றவைகளை புடுங்கி போடுகிற இடம் தான் இது சபை. உன்கிட்ட கோபம் இருக்கா? உன்கிட்ட பாவம் இருக்கா? உன்கிட்ட கசப்பு இருக்கா? ஆமென், அல்லேலூயா. சண்டை குணம் இருக்கா? உன் கேரக்டர்கள் ரொம்ப மோசமான கேரக்டரா இருக்கா? அல்ல நீ தேவனுக்கு சீர்படாம இருக்கிற எந்த விஷயத்தையும் தேவ சமூகத்தில் வச்சு எல்லாவற்றையும் களைந்து போடு. புதிய மனுஷனா மாத்திட்டு போகணும். இந்த சபை விட்டு வெளியே போகும்பொழுது நம்ம எப்படி போகணும் தெரியுமா? புதிய மனுஷனாய் போகணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எதுல நம்ம வீக்கா இருக்கிறோம், எதுல பலவீனமா இருக்கிறோம், எது நம்மை விட்டு போகணும் விரும்புகிறோம், அது நம்மளை விட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. கோபத்திலே வந்துட்டு கோபத்திலே போறதுக்கு சபை அல்ல, அது சீர்படணும், சிறப்படணும். கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமா, இந்த கழுகு அதை காத்திருக்குமாம். ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 25 அதனுடைய 23:5 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 23:5 வேகமா வாசிங்க. இல்லாமல் போகும் பொருள் மேல் தன் கண்களை பறக்க விடுவானோ? இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே. அது கழுகை போல சிறகுகளை, அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து ஆகாய மார்க்கமாய் பறந்து போகுமா. நல்ல கவனிங்க. இங்க சாலமோன் அழகா சொல்றாரு. நான் சொன்ன பாத்தீங்களா? அது காத்திருந்து இல்லாதது மேல் ஆசைப்பட்டு விழுந்து போகாம தனக்கே ஒண்ணு வருகிற வரைக்கும் அது காத்திருக்க வேண்டுமா. அதுக்கப்புறம் நீ அடிச்சு மேல பறந்து போ. ஹலோ, கவனிக்கிறீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காத்திரே. கடனை வாங்குறது ஒரு அல்லேலூயா 20,000 ரூபாய் கடன் வாங்குறது, ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறது பக்கத்துல இருக்கு. 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி? நமக்கு தெரியல வட்டி வாங்குறதுக்கு. அதான் சொல்லுங்க. 10,000 ரூபாய் வாங்கினா எவ்வளவு கட்டணும்? ஐயோ ஆண்டவரே, எல்லாருமே கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. ஆமே, 10,000 வாங்கினா சொல்லுங்க எவ்வளவு கட்டணும்? அட யாராவது சொல்லுங்கப்பா, கணக்கு தெரிஞ்ச சொல்லுங்கப்பா. டேவிட் சொல்றாரு 4 ரூபாயா அப்படின்னா 10,000 வாங்கினா 14,000 கட்டணுமா? அப்புறம் இல்லப்பா, அசல் எல்லாம் சேர்த்து கட்டி முடிக்கும் போது எவ்வளவு கட்டணும்? ஆமா, சரி, கணக்குல எல்லாம் வீக்கா இருக்கிறோம். சரி, யோசிக்கிறாங்க. சரி, நீங்க 10,000 ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்? கட்டணும். வட்டி கட்டிட்டே இருக்கணும். எப்ப அசல் முடியும்னு தெரியாது. சோத். ஆமா, அது கணக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நமக்கு அதை பத்தி தெரியாது, நம்ம அது பக்கம் போனது கிடையாது. சோத். இந்த 10,000 ரூபாய் வாங்கி வட்டி கட்டுறதுக்கே நம்மளால முடியாது. உடனே இன்னொருத்தர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறது. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இந்த ரெண்டும் கட்ட முடியாம மூணாவது ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறது. இந்த 2 கடன் கட்டுறதுக்கு மூணாவது ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறது. அதுக்குதான் சாலமோன் சொல்றாரு, சோத்திரம், என்ன சொல்றாரு? இல்லாமல் போகும் பொருள் மேல் உனக்கு கண்ணை என்ன செய்யாத, பறக்க விடாத. உனக்கு வருகிற வரைக்கும், புதுசா முளைக்கிற வரைக்கும் நீ காத்திரு. தேவனிடத்துல கேளு, நான் ஏன் கடன் வாங்கணும், நான் ஏன் கடன் கொடுக்கணும், எனக்கு நீர் கொடுங்கப்பா. காத்திரு. உங்ககிட்ட இல்லாத குணங்களை தூக்கி போடு, தேவனுக்கு பிரியம் இல்லாத தூக்கி கலந்து போடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில குணங்களே மாற மாட்டேங்குது. சில குணங்கள்ல நம்மகிட்ட மாறணும். அது ஆவியானவர் விரும்புகிறார். என்ன நல்லா இருக்கியா? எங்கத்த நல்லா இருக்க? ஆமென் சொல்லுங்க. அந்த ஆளுக்கு ஒரு சோத்தை உருட்டி வாயில போட்டுருங்க, பசியில கத்துறாரு போடுறது. ஆமென் சொல்லுங்க. சிலட்டு விளையாட்டு போக்கு கூட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஜோக்கு கூட சிலர் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆமேனே வர மாட்டேங்குது. சிலர் நான் ஜோக்காத்தான் சொல்றேங்கிறது. அல்லேலூயா.
சில டைம்ல நம்ம கோவப்பட்ட அவங்க சொல்லுவாங்க நான் ஜோக்காத்தான் சொன்னங்கிறது. சில குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறணும், சில கேரக்டர்கள் மாறணும், நம்முடைய பேச்சுகள் மாறணும், நம்முடைய பார்வைகள் மாறணும். தேவ சமூகத்துல காத்திரு. இந்த உபவாச நாட்கள் அதுக்குத்தான், காத்திருந்து புதிய பலனை பெற்றுக் கொள்வதற்குத்தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் 3 நாட்கள் நமக்கு உபவாசத்தை வச்சிருக்கிறார். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள். மாலை நேரத்தில் வந்து நமக்குள் இருக்கிற பொல்லாத குணங்கள் மாறட்டும், நமக்குள் ஒரு ஆசீர்வாதம் புதுப்பிக்கப்படட்டும். இதுவரைக்கும் இருந்த மாதிரியே வாழ்க்கை வாழக்கூடாது, ஒரு புதிய வாழ்க்கைக்குள் என்னை நடத்தும் என்று கேட்கணும். இந்த கழுகு புதிய பலனை, புதிய ரீஃப்ரெஷ் ஆகுமாமா. எங்கெங்கயோ போய் ரீஃப்ரெஷ் ஆக வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடுப்பு வலினா அங்க போனாதான் இடுப்பு வலி என்ன செய்யும், சரியா? வகுத்து வலினா அவட்டு போனாதான் வகுத்து வலி என்ன செய்யும், சரியா? கழுத்து வலினா எலும்பு வலி, நரம்பு வலி, நரம்பு டாக்டர் வேற, எலும்பு டாக்டர் வேற. தொண்டை, காது, மூக்கு அது பாக்குறதுக்கு டாக்டர் வேற, மண்டையில செக் பண்றதுக்கு மண்டை டாக்டர் வேற. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க. சோதரம் நீங்க அல்லேலூயா ஒரு தேவைக்கா போனீங்க, அவர் சொல்லுவாரு இது என்னால பார்க்க முடியாது, நான் அந்த டாக்டருக்கு எழுதி கொடுக்கிறேன், நீங்க போய் அவர் என்ன செய்யுங்க பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தீங்கன்னா அவர் எல்லா நோயும் ஒன்னா பார்த்துருவாரு. காத்துரு, ஒப்புக்கொடு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் வார்த்தை விசுவாசி, நம்பு. கர்த்தருடைய அல்ல ஜீவியத்தை நம்பு. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. அவருடைய வார்த்தையை நம்பு, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பு, தேவன் எழுதியிருக்கிற எழுத்துக்களை நம்பு, அது ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க. நமக்கு தேவ சமூகத்தை வர்றதுக்கே நேரம் இல்ல, தேவ சமூகத்துல காத்திருக்கவே நேரம் இல்ல. இப்பவே சில பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஐயோ எப்படா அவர் முடிப்பாரு, ஏன் இவருக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு பிரசங்கமே புரியாம சிலர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பசி வேற மேல கீழே வேற இழுத்துட்டு இருக்குது வேற, டைம் வேற ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு வேற. சோத்திரம். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. காத்துரு. ஆமா, எதெல்லாம் தேவையில்லையோ அதை பிச்சு போடு. இதுவரைக்கும் உமக்கு கொடுக்க முடியலப்பா, தசமாம் கொடுக்கல, அதை காணி கொடுக்கல, பொருத்தனை காணிக்க கொடுக்கல, விசேஷ காணிக்க கொடுக்க முடியல, என் வாழ்க்கையில் எதை சீர்படணுமே அதை சீர்படுத்தும். அல்லேலூயா. ஒழுங்கா தசமாம் கொடுத்துட்டு நீ நிறைய பேர் தசமாம் கொடுக்க முடியல. 1008 குடும்பத்தில் பல சூழ்நிலைகள் வருகிறது. தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நான் மாதம் மாதம் கர்த்தருக்காய் கொடுக்கணும், எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா பொல்லாத ஆவியை வெளியே போய் என்னை புதிய மனுஷனாய் மாற்று. என்ன இருக்குதா இல்லையோ, நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்யணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுக்காக கொடுக்கும் செய்கிற காரியங்களை சோத்திரம். அதனால எனக்கு ரொம்ப இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல பிடிச்சமான ஒரு வேத பகுதி. சோத்திரம். மக்கதோனியா சபை தரித்திரமுள்ள சபையா இருந்தது, திராணி இல்லாத சபையா இருந்தது. ஆனா அவர்கள் சோத்திரம் நம்ம திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்களாம். ஆனா திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்களாம். கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினாரா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் போன மாசத்துல ஒரு பாஸ்டர் கற்றுக்கொண்டேன் பாருங்க. அடுத்த வருஷம் தான் நான் செய்ய போறேன். அந்த மாதிரி ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் அடிக்க நினைப்பேன் அந்த சபையை, எவ்வளவு பெரிய சபை, எவ்வளவு அல்ல கர்த்தர் ஆசை வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, இப்ப இந்த வருஷம் என்ன எத்தனாவது வருஷம் இது, 2025. அப்போ 2025 ரூபாய் காணிக்க போடுவாராம் பாஸ்டர். நான் சொல்றேன் பாஸ்டர் எப்படிங்க 2025 ரூபாய் இந்த வருஷம். அப்ப இந்த வருஷம் 2025னா 2025 ரூபாய் காணிக்க போடுவாராம் பாஸ்டர் போடுவாராம். இதை அவர் கடைபிடிக்க விசுவாசிகள் எல்லாம் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு மாசம் வருது பாருங்க. இப்ப 8வது மாசமா 800 ரூபாய் காணிக்க. எப்படிங்க 2025 ரூபாய் அது வேற, அது இந்த வருஷ காணிக்க வாரம் போடுவாராம். சில டைம்ல அவர்கிட்ட கையில காசே இருக்காதான், எப்படியும் அது இதுன்னு பிறக்கி அந்த எப்படின்னா அவருக்கு சொல்ற காரியத்தை என்ன செஞ்சிடணும், தரிசனம் அதை அப்படியே போட்டுருவாராம். கையில சுத்தமா காசே இருக்காதான். திடீர்னு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே பல பேர் விசேஷத்தை காணிக்கலாம் கொடுத்து பார்த்தா அவர் போட்டதை விட டபுள் மடங்கா கையில காணிக்க வருமா. நல்லா செய்வார் பாஸ்டர், நல்லா செய்வார்.
அவர் கூட தான் நான் கொஞ்ச நாள் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஊழியத்து பாதையில நிறைய பக்கம் நான் போயிட்டு இருக்கிறேன். அவர் மூலம் தான் நான் இப்போ அல்லேலூயா வர நாட்கள் கொல்கத்தா போக போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நானும் அதை கேட்டோன்னு நானும் நம்பினேன், ஆண்டவர் அடுத்த வருஷத்தை நானும் அப்படியே காணிக்க போறேன்னப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானும் எவ்வளவு கொடுக்கிறேன், ஆனாலும் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட இந்த சத்தியங்கள்லாம் கேள்விப்படும் பொழுது எனக்கு ஒரு ஆவல், நானும் அதே மாதிரி செய்யணும்ப்பா. ஆமென் சொல்லுங்க. இப்ப என் சபையில எந்த குறையும் இல்ல. என்ன செய்யணுமோ அவர் சொந்தமா நிறைய இடம் வாங்கியிருக்கிறாரு. எல்லாம் ஐபிஏ பேர்லயே வாங்கியிருக்கிறாரு. அவர் பேர்ல ஒண்ணு கூட வாங்கல. யாராவது அப்படி செய்ய முடியுமா? இப்ப ஒரு சர்ச்சர் கட்டினாரு கேரளால, அது ஐபிஏ பேர்ல எழுதி வச்சுட்டாரு. சொந்தமா அவரு போட்டு வாங்கின பல லட்சத்துக்கு வாங்கின இடத்தை அவர் என்ன செஞ்சுட்டாரு, அவர் ஐபிஏ பேருக்கு மாத்திட்டாரு. எவ்வளவு பெரிய ஒரு வாஞ்ச பாருங்க கர்த்தர் மேல. அல்லேலூயா. ஆமா, என்னுடைய வாழ்க்கையில் நானும் என்னென்னமோ செய்ய வேண்டி இருக்குது. நான் இன்னும் என் காரியத்தையே நான் பார்த்து சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கிறது. அது தேவனுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் நம்முடைய புது பலன் நம்முடைய வாழ்க்கையில வரும். சிலர் 1999 100 ரூபாய் கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. வழங்கச்சான்னு தெரியல. சொல்றது வழங்கச்சுங்களா? 1999 100 ரூபாய் நான் நோட்டு பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா பொய் எதுவும் சொல்ல மாட்டேன். எங்க அப்பா இருக்கும்போது ஊழியம் செய்த நாட்கள்ல 100 ரூபாய் தசமா கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு வருஷம் எத்தனை வருஷம்? 2025 எவ்வளவு? 10 ரூபாய் கூட்டிருப்பாங்க. 110 மொய் எழுதுற மாதிரி. கர்த்தர் நமக்கு எவ்வளவு வருமானம் கொடுத்து அதுல என்ன நமக்கு கொடுக்கணும், அதை நம்ம சீர்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க அப்பா ஐபிஏ கொடுக்கும்போது 150 ரூபாய் கொடுத்தார் தசம்பாகம். என் சபையில வர காணிக்க அன்னைக்கு அவ்வளவுதான். எங்க அப்பா அன்னைக்கு ஐபிஎல கொடுக்கும்போது 150 ரூபாய். நான் இன்னைக்கு 4000 ரூபாய் கொடுக்குறேன் தசம்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நானே எங்க அப்பா மாதிரியே 150க்கு சேர்த்து ஒரு 50 ரூபாய் சேர்த்து 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். என் ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு? குறுகிதான் இருந்துச்சு. நான் இப்ப அதை 4000 மாத்தி இருக்கிறேன். இன்னும் நான் விரும்புறேன், இன்னும் நிறைய கொடுக்கணும். தேவனுக்கு தான் கொடுக்கிறோம். நம்ம ஸ்தாபனத்துக்கோ மற்றவர்களுக்கு ஊழிக்கான கொடுக்கல. நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்கிறோம். நான் கொடுக்க பெருகிட்டே இருக்கிறது. வாரம் காணிக்க நான் அல்லேலூயா 100 ரூபாய் போடுவேன். இப்ப என் காணிக்க 500 ரூபாய் மாத்தி இருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம செய்யறத அல்லேலூயா கர்த்தர் பெருக பண்ணிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டம் முடிஞ்சோன்னா மக்கள் நிறைய ஜெபம் பண்ண வருவாங்க. அவங்க எல்லாம் காணி கொடுப்பாங்க. சில வாரம் அல்ல யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஜெபம் பண்ணவங்களுக்கு காணி கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல போய் என் பாக்கெட் எடுத்து பிரிச்சு பார்ப்பேன், வெறும் பாக்கெட்டா வரும். நான் சொல்லுவேன், அப்பா இன்னைக்கு நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு கூலி இவ்வளவுதானப்பா, வெறும் பாக்கெட்டா இருக்குதாப்பா அப்படிம்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் என் வாஞ்சிய ஒண்ணு அடுத்த நாள் நிறைவேற்றுவார், அல்லது குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளாகவே அந்த காசை பல மடங்கு தேவன் காணிக்கையா கொடுத்துட்டு சொல்லுவாரு, நீ அன்னைக்கு வெறும் பாக்கெட்டை கேட்டீல, இன்னைக்கு பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்மளை புது பலனாக்கிட்டே இருக்கிறார். எதெல்லாம் சீர்படணுமோ மாத்தணுமோ மாத்திட்டே இருக்கணும். நான் மேடை ஏறின முதல்ல செய்ய வேண்டிய வேலை காணிக்க தான் கொடுப்பேன். மேடையில ஏறின உடனே நான் முதல் செய்யற வேலை உட்கார மாட்டேன். பைபிள் வச்ச உடனே முதல்ல நான் செய்ய வேண்டிய வேலை கர்த்தருக்கு காணிக்க, முதல்ல பலி. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது என்னை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த கழுகு என்ன பண்ணுமா? அதை சீர்படுத்துமா, சிறப்படுத்துமா, எதெல்லாம் மாற வேண்டுமோ அதை மாற பண்ணுமா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 2 பாயிண்ட் போதுன்னு நினைக்கிறேன். சோத்திரம். எல்லாரும் எழுமினிட்டு தேவ சமூகத்துல கேட்க போகிறோம். ஆமே. நல்ல எட்டாத உயரத்தை நீங்க எட்ட போகிறீங்க. அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் கூடு களையப்படணும். 2வது ஆமென் அல்லேலூயா, கூடாததை களையணும். சோத்திரம். இதெல்லாம் நம்ம விடணுமோ அதெல்லாம் விடணும். அல்லேலூயா. இன்னும் விட முடியாத பல விஷயம் இருக்கும். அதெல்லாம் விட்டாதான் நீ சீர்பட முடியும், நீ புது பலன் அடைய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நம்ம வாழ்க்கையில வரும். எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து சத்தமா இந்த நல்ல சத்தியத்துக்காக, நல்ல வார்த்தைக்காக தேவ சமூகத்துல கேட்போம். ஆண்டவரே, ஆவியானவரே, நம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். இன்னைக்கு கேட்ட நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினீரே, சத்திய வார்த்தை எங்களோடு கூட இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையின்படி பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஹல்லேலூயா.